இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகள் முறைகளும், மேலும் அந்த மாதத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தின் குறிப்புகளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நேயர்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மிக பலமான ஆதரவாக காணப்படுகிறது. அதை எடுத்து சொல்லக்கூடிய இந்த குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாதம். கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதத்துக்குள் வருகிறோம். கார்த்திகை மாதம் பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் எதுவுமே மிச்சமாகாமல் சுழட்டி அடித்தது. பஞ்சாங்கத்தினுடைய விஞ்ஞானம், பஞ்சாங்கத்தினுடைய கணிப்புகளெல்லாம் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் கணித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியது. அதாவது கார்த்திகை மாதத்தை எந்தெந்த ஏரியாவெல்லாம் பிரித்து கொடுத்தக்கூடிய அமைப்பை அதை நாம் சரியாக எடுத்து கணித்ததை சரியாக எடுத்து சொல்வது தான் ஜோதிடர்களுடைய வேலை. அது யார் கேட்கிறார்கள், கேட்காது போகிறார்கள். சிலர் கமெண்டில் போட்டிருக்கிறார்கள், நீ வாய் சொன்னனால தான் நடந்தது. ஜோதிடர்கள் வாயெல்லாம் சொன்னது நடக்கிறது, அது நடக்கிறதுன்னா அது குறி. இது கணிப்புகள். நம்மளோட முன்னோர்கள் ஏற்கனவே எடுத்து வைத்ததே நம் மக்களுக்கு கொடுக்குறோம், அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். இது போலெல்லாம் சொல்லியிருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. நடக்கலைன்னா சந்தோஷம், நடந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது. இந்த கனத்த மழையால் சென்னை தப்பியது என்று சொல்கிறார். ஆனால் 14 மாவட்டங்கள் மாற்றி உள்ளது. 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கு. நமக்கு என்ன இருக்குது, ரீல்ஸை பார்த்துட்டு அடுத்தது நகர்ந்துருவோம். பாதித்த மக்களுக்கு தான் தெரியும் இது எப்பேற்பட்ட கஷ்டம் என்று. வெள்ளமே பார்க்காத ஊரிலெல்லாம் வெள்ளக்காடாயிற்று. நீ வரக்கூடிய காலங்கள் 2031 வரைக்கும் கடுமையாக தான் இருக்கும் என்பது பஞ்சாங்கத்தில் சொல்லுகிற விஷயமெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். புயலே பார்க்காத ஊர்களில் புயல் வரும், மழையே பார்க்காத ஊர்களில் மழை வரும், பனியே பார்க்காத ஊர்களில் பனி வருமா, கடுமையான பனிகள், மைனஸ்குள்ளே போயிடுமா. அவ்வளோ வெயிலுன்னு ஜாலியாக இருந்தோமே, இப்படி பனி வருதுன்னு நம்ம எதுவுமே ப்ரிவென்ஷனே வச்சுக்க மாட்டோம். பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறவங்கலாம் நல்ல ப்ரிவென்ஷனோட ஹீட்டர் வச்சுப்பாங்க, சொட்டர் வச்சுருப்பாங்க. நமக்கு ஒன்றும் தேவையில்லையா. ஆனால் பனி வந்து கொல்லுமா, உலகமே மாறுமா. இதெல்லாம் எப்போ சொல்லி வச்சுருக்காங்க பாரு. அதே போல் ஒரு நோய்கள் மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் பஞ்சாங்கத்தின் குறிப்படி கண்ணால் பெரிய நோய், கண் நோய் வரும்னு எப்போ எழுதி வச்சிருக்குது, எடுத்து பார்க்கணும். பஞ்சாங்கங்கள் குறிப்பு அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பஞ்சாங்கம் கணிப்பென்றாலும் நவம்பர் மாதமே வருகிறது பஞ்சாங்கம். இவ்வளோ விஞ்ஞானம், இவ்வளோ வளர்ச்சி, ராக்கெட்டை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்தில் இறக்கக்கூடிய வேலைகள் வரைக்கும் நடக்கிறது. ஆனால் மழை வரும், அது பொய்த்து போகிற அந்த விஞ்ஞானத்தை யாரும் கேட்கறது இல்லை. பஞ்சாங்கத்தினுடைய குரோதி வருடத்தினுடைய பலன்கள் கிட்டத்தட்ட 15 மாதம் 16 மாதத்துக்கு கணிக்கப்பட்ட பஞ்சாங்கங்கள். அதை கேலி கிண்டல் நக்கல், ஏதாவது வீட்டில் சோத்த போட்டுடுறானுங்க, பணம் கொடுத்துட்றாங்க, கவர்மெண்ட் கொடுக்குது, யாராவது கொடுக்குறாங்க. ஜோசியர்னா ஒரு இலகாரம், கேவலம், கமெண்ட் போட வேண்டியது உட்கார்ந்த இடத்துல. எங்களெல்லாம் மக்கள் கொண்டாடக்கூடியவர்களாக எங்களை கடவுள் கொண்டு வந்துட்டான். உன் நிலமை கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி, கெட்ட கெட்ட வார்த்தையிலெல்லாம் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி உன் வீட்டில் எப்படி உன்னை வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். உங்கள் வீட்டில் அதாவது வீட்டில் ஒதுக்கப்பட்டவர்கள், வீட்டில் வெறுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தான் இது மாதிரி வக்கர புத்தி ஆகிட்டு தான் போடுறீங்க. உங்களை பார்த்து பரிதாபம் தான் படுறோம் நாங்கள். ஒரு நடிகை பற்றி போடுறது, ஒரு அரசியல்வாதி பற்றி கீழ்த்தரமாக போடுறது, உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யாராவது இப்படி போட்டால் மனசு ஒத்துக்குமா? அப்போ வருதில்ல துடிப்பு. கமெண்ட் போடு, கௌரவமான முறையில் போடு. எங்களுக்கு நீ கமெண்ட் போட போட ஒன்றும் கவலை, நாங்களாம் பார்த்துட்டோம், 30 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். புத்தகத்தை எழுதின காலகட்டத்தில் வீடியோலாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த குமுதத்தில் என்னுடைய 31வது வருடம். அது தனி ஒரே ஒரு பத்திரிகையில் 30 ஆண்டு காலம் எனக்கு. அடுத்த ஜனவரி வந்தால் நிறைவு பெறும் 30 ஆண்டு காலம். எனக்கு மற்றவங்களை பாதிக்கிறதெல்லாம் இல்லை. அவரவர்கள் கர்மம் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிச்சுட்டு தான் போகணும். யாரை பற்றி யார் பேசினாலும், பொண்டாட்டி பற்றி பேசினாலும் சரி, பிள்ளையை பற்றி பேசினாலும் சரி, அப்பாவை பற்றி பேசினாலும் சரி, அது கலிகாலம். அதனால தான் இப்படி வரைக்கக்கூடிய காலம் இனி வரும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக போடுவார்கள். ஆட்சியில் வந்தவர்கள் இந்தியர்கள் மீது உலகம் முழுவதும் எல்லோருக்கும் ஒரு கோபம் வரும். ஏனென்றால் இந்தியா முன்னேறுகிறது. இந்தியா முன்னேறுவதற்கு எந்தெந்த விதத்தில் பாதிப்பை கொடுக்க முடியுமோ அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அது பெரும் பாதிப்பாக இருக்கும் தான் நான் சொல்லிக்கணும் வரேன். அமெரிக்காவில் நான் சிட்டிசன் ஆகிட்டேன், அமெரிக்காவில் நான் ஆகிட்டேன், ஆஸ்திரேலியாவில் நான் படிக்க போயிட்டேன், கனடாவில் நான் படிக்க போயிட்டேன், எல்லாத்தையும் ஒரே நாளில் அமெண்ட்மெண்ட் ரூல் பண்ணி ஒரே நாளில் பார்லிமெண்ட்டில் பண்ணிட்டு எல்லாரையும் கிளம்புங்கன்னுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அவர்கள் எது செய்தாலும் அதை கேட்கறதுக்கு எந்த நாடும் வராது. இந்தியாவில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக பேச்ச ஆரம்பித்தாவே எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. நம்மளுடைய டைம் அப்படி.
அது ஏன் இந்த இதெல்லாம் இவ்வளவும் பேசுகிறேன்னா மார்கழி மாதத்தில் இதெல்லாம் ஆரம்பிக்குமா. அதனால் ஜோதிடத்தில் தான் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு தான் நான் சொல்கிறேன். வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு போராத காலமாக மார்கழி மாதம் ஆரம்பிக்குமா. அதிபராக வந்திருக்கிற ட்ரம்ப் இந்தியாவின் நண்பர், ஆனால் அவரும் ஒரு நிர்பந்தத்தில் நம்ம மீது பாய்ச்சல் காட்டுவார், வரி போடுவார், நமக்கென்று தனி வரி எல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் காணப்படும். இயற்கையில் கடும் பனிப்பொழிவுகள் பெரிய லெவலுக்கு கேரளா கர்நாடகாவில் காணப்படும் சொல்லுது. கண் நோயினால் பெரிய பாதிப்புகள் உலகத்தில் காணப்படும். அது இந்தியாவும் அந்த பாதிப்புக்குள்ளாகுன்றது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் எல்லாம் பாதிக்கப்படும்ன்றது. புயல் வெள்ளத்தில் ஏதாவது சேதம் அடைவதற்கு வேதாரண்யம். அதே போல் சேலம், ஈரோடு, கோவையிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளப்பெருக்குகள் திடீரென்று ஏற்படும் காட்டுது. மலை சரிவுகள் கண்டிப்பாக அதிக கவனத்துடன் இருக்க வேண்டுமா. அந்தமான் பெரிய பாதிப்புகளை காட்டக்கூடிய காலகட்டமாக மார்கழியில் இருக்கிறது. கப்பல் போக்குவரத்து தடையாகுவதோ அல்லது கப்பல் போக்குவரத்தில் கப்பலில் நிறைய விபத்துகள் ஏற்படுவதெல்லாம் காட்டுகிறது. அதாவது எதிர்பார்க்காத ஒரு புயல் கேலில் சித்தி கப்பலால் பெரிய சேதங்கள் ஏற்படுவதெல்லாம் காட்டுதான். மார்கழி மாதத்தில் வங்கிகள், அரசியல்வாதிகள் திடீரென்று வங்கிகளில் கடன் ரத்து எல்லாம் செய்து மக்களை ஒரு குஷிப்படுத்துவார்களாம். தேர்தல் வருது இல்லை, இதெல்லாம் எப்போ சொல்லிட்டாங்க பாருங்க. அதே போல் நிறைய வங்கிகளில் பெரிய வெளிநாட்டு வங்கிகளில் திவாலாகக்கூடிய அமைப்பு இருக்குதான். அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் காட்டுதான். இந்தியாவில் சில வங்கிகளில் டக்குன்று ஆர்பிஐ பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும்னு காட்டுது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த மண்டலத்தால் தொந்தரவுகள் வந்துட்டு போகும் என்று காட்டுகிறது. மேற்கு மாவட்டங்களில் அதிக கவனத்துடன் இருக்கணும்னு காட்டுகிறது. மேற்கு மண்டலத்திலும் நாகை மாவட்டத்திலும் தஞ்சாவூர் பகுதிகளெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக காட்டுகிறது. சென்னையில் கடல் தொந்தரவுகள் திடீரென்று ஏற்படும் காட்டுது. கடல் பக்கத்தில் இருப்பவர்கள், கடலில் போயிட்டு வருபவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்னு பஞ்சாங்கத்தின் அமைப்பு காட்டுகிறது. இந்த வங்கிகள் விஷயத்துல தான் ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமாக காட்டுகிறது. வரி விதிப்புகள் அதிகமாகும் என்று காட்டுகிறது. அந்த வரி தான் மார்கழி மாதத்துல அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்டு. அந்த ரிவார்டு மக்கள் அப்படியே பயமுறுத்துற மாதிரிலாம் வரி இருக்குமா சில விஷயத்திற்கு. ஆனால் அந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அது கஷ்டம் தானே. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். பினாங்கில், சைனாவில் எல்லாம் பெரிய பாதிப்புகள் காட்டுகிறது. இயற்கையுடைய கோர தாண்டவத்திற்கு கடல் கடந்த நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளிலும், மலேசியாவிலும், பினாங்கிலும், சைனா பகுதியிலும், ஸ்ரீலங்காவிலும் அதிக கவனத்துடன் இருக்கணும் என்று பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய மாதம், வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய மாதம், அனுமன் சாலிசா கேட்டுக்கொண்டிருப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும் மிகப்பெரிய விசேஷமான மாதமாக காணப்படுகிறது. மார்கழி மாதத்தில் சிலர் பெருமாளை கும்பிடுபவர்கள், விஷ்ணுவை கும்பிடுபவர்கள் அசைவித்து தவிர்ப்பது கூட பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பதட்டமில்லாமல் இருந்தாலே நல்லது நிறைய நடக்கக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது. ஏனென்றால் கடன் ரத்தெல்லாம் காட்டுகிறது. அதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்களுக்கு நன்மை ஏற்படும். அதே சமயம் கடல் கடந்து உத்தியோகத்தில், தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதீத கவனம். எந்தெந்த ஊரில் இருந்தாலும், ஏசியா கண்ட்ரியில் இருந்தாலும், யூரோப்பியன் கண்ட்ரியில் இருந்தாலும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருந்தாலும், கடல் கடந்து வாழக்கூடிய இந்திய மக்கள், குறிப்பாக தமிழர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்வது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷம் 1ஆம் தேதி 1வது மாதம் 2025ஆம் ஆண்டு வருகிறது. எனவே குமுதத்தினுடைய நேயர்கள் அனைவருக்கும் 30 ஆண்டு காலம் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும், உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் மார்கழி மாதத்தில் எப்படி என்பதை பார்ப்போம். மார்கழி மாதத்தில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம். நீங்கள் பிறந்த கிழமைகளில் சைவத்தை கடைபிடிப்பது விசேஷமான பலனை தரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் எதையாவது சொன்னாலும் நகர்ந்து விடுங்கள். முடிந்த அளவுக்கு வேலைக்கிழமையில் மார்கழி மாதத்தில் பசுமாடுக்கு உணவளிப்பது உங்களால் முடியவில்லை என்றாலும் உங்கள் நண்பர்கள், வேலையாட்கள், உறவினர்களை வைத்து கொடுப்பது விசேஷம். தொழில் சார்ந்த விஷயம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம். பதட்டங்கள் படிப்படியாக குறையும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவதில் மார்கழி மாதமாக இருந்தாலும் அதை பார்ப்பது, பேசுவது, முடிப்பது என்று சந்தோஷமாக இருப்பீர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமியில் இருந்த விற்பது வாங்குவதில் படிப்படியாக இருந்த சிக்கல் தீர தீர பெரிய அளவு சந்தோஷம் தரும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு
அனுகூலமான அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீச்ச செவ்வாய் காணப்படுவதனால் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், டைஜஸ்டிவ் குறைபாடுகளில் கவனம். அதேபோல் கண்டிப்பாக முருகரை பிடித்து கொள்வதும் கணபதியை பிடித்து கொள்வதும் சகல ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் மேஷ ராசிக்காரர்களுக்கு காணப்படும். தொடர்ச்சியாக அலைச்சல் காணப்படும். அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கும். அதாவது 24 ஹவர்ஸில் 5 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குவதே பெரிய விஷயமாக இருக்கும். அந்த அளவுக்கு எந்த தொழிலில் இருந்தாலும், படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் அதே அமைப்பு காணப்படுவது கவனத்தில் கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசி. அதீத கவனமாக இருக்கக்கூடிய மாதம். உத்தியோகத்தில், தேக ஆரோக்கியத்தில், இதய பகுதி, கழுத்து பகுதி, மயக்கம், தலை சுற்றல் கவனம். குரு வழிபாடு, ராகவேந்தரோ அல்லது மகான்கள் வழிபாடோ அல்ல நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு சகல விதத்தில் நன்மை. குங்குமப்பூவை போட்டு கொதிக்கின்ற நீரில் டீ மாறி குடிப்பது நன்மை. மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீரென்று உங்களை தேவையில்லாத குழப்பம் செய்வதற்கு அதிகம் காரணம் கிடைப்படக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் பெரிய குழப்பத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்பில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சட்ட சிக்கல்களோ அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ உருவாக்கி விடுவார். செவ்வாய் நீச்சம் என்பதனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரும் குழப்பத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். நிதானத்துடன் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகளில் சிறிது கவனம். அதே சமயம் கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்டு இருப்பவர்கள், வேறு மாநிலத்தில் இருப்பவர்களெல்லாம் அனுகூலமான அமைப்பு ஏற்படுத்தும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு நம்பிக்கையும் கோவிந்த நாமாவளி வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பழைய கடன்கள் எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் சிறிது கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், அசிடிட்டி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். லிவரில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், கிட்னி ஃபங்க்ஷனில் உபத்திரம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம். குடும்பத்தில் தான் மிக மிக கவனமாக இந்த மார்கழி மாதத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம். எந்தவித பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனத்திற்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சந்தோஷமும் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொழிலில் அற்புதமான காலகட்டம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உள்ளூர் வெளியூர் திடீரென்று டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைத்தால் எஸ் என்று சொல்லிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றமோ ப்ரமோஷன் கூடிய வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தால் அதனால் முடியாது, குடும்பத்தை பிரிய முடியாதெல்லாம் சொல்வது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது திருமணத்திற்காக நிச்சயம் பட்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் ரொம்ப நேரம் பேசி அந்த நிச்சயத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நிச்சயத்தை கெடுக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பெரியவர்கள் சொல்வதை தயவு செய்து கேட்டுக்கொள்வது
நன்மை தரும். எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்படாமல் இருப்பதும் விட்டு கொடுத்து போகிறதும் சமாதானம் செய்து கொள்வதும் மிதுனத்திற்கு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வெளியிடத்திலெல்லாம் அனுகூலம், தொழிலில் ஏற்றம், பணவரவில் சந்தோஷம், குடும்பத்தில் கவனம், குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் நன்மை. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதிகமாக காப்பாற்றக்கூடிய அற்புதம் நிறைந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு. டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை கடகத்துக்கு ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய காலகட்டம் மார்கழி என்றெல்லாம் பேசி தள்ளி கொண்டால்லாமல் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் வயிறு உபத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துர்கையை விடாமல் பிடித்து கொள்வதும், பார்வதி தேவியை பிடித்து கொள்வதும், சிவனை வழிபாடு செய்வதும் கடகத்திற்கு நம்பிக்கையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பதும், பிள்ளைகளால் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடங்களோ ஏற்படக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் செய்வதோ, காதல் அமைப்பிலோ, பழக்க வழக்கத்திலோ, ஆப்போசிட் செக்ஸுடன் சிறிய வாக்குவாதங்கள் அந்த உறவை இழக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடிகள் ஏற்படுவது கவனத்தில் கொள்ளலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட டல்லாக இருந்த அமைப்பு டக்கென்று மாறுவது இளம் வயதை சார்ந்தவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஏற்றத்தை பெற்றுத்தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் தொடர்ச்சியாக படிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக 40 வயதை கடந்தவர்கள் அதிக கவனமாக இருப்பதும், வயிறு சம்பந்தப்பட்ட, காலு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட ரேடியேஷன் பெயின் என்று சொல்வார்கள், அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அதாவது தொழில், உத்தியோகம், வியாபாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், தேவையில்லாமல் நீங்களாக ஏதாவது பேசி இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டோ அல்லது அவர்கள் அனுப்பிவிட்டோ உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்பவர்களெல்லாம் காலை வாரி விட்டு ஓடிவிட்டு ஐயோ என்று நிர்கதியாக நிற்க வைக்கக்கூடிய அமைப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்தும். நன்றாக இருந்த கணவன் மனைவி கூட திடீரென்று கோர்ட்டு வழக்கு என்று போகக்கூடிய நிர்பந்தத்தை கிரக சஞ்சாரம் ஏற்படுத்திவிடும். வாகனங்களில் அதிக வித்தைகளை காட்டாமல் இருப்பது, அடங்கி போவது, வாகனத்தில் பழுதுகளெல்லாம் சரி செய்து வைத்துக் கொள்வது முக்கியம். தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கி கொள்வது மார்கழி மாதத்தில் மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய பழக்கத்தில், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில்
அதீத கவனமாக இருப்பது மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விநாயகர் தான் சர்வ விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய மார்கழி மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலனையும் சந்தோஷத்தையும் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனம், இரத்தத்தில் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விபத்திரத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவதில் தஸ்தாவேஜுகளை சரி செய்து வைத்துக் கொள்வது நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றம் அற்புதத்தை தரும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தான் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கும் பெரிய சந்தோஷமும் அபிருதமான பலனை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெரிய அளவுக்கு அனுகூலமான அமைப்பு தரும். உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தாலும் தைரியமாக தொடங்குவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் ராகு கேதுவுடைய தோஷம் காணப்படுவதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கலை ஏற்படுத்தும். சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பெரிய அளவுக்கு அனுகூலமான அமைப்பு. வண்டி வாகன மாற்றங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது பெரிய அளவு சந்தோஷத்தை அமைப்பையும் ஏற்படுத்தும். விஷ்ணு வழிபாடு, பள்ளிக்கொண்ட பெருமாள், விஷ்ணு சகஸ்ரநாமம் வாழ்க்கையை மாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். மார்கழி மாதத்தில் நிறைய அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. இவ்வளோ நாட்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகம் கூடக்கூடிய அமைப்பு. விநாயகரையும் கும்பிடுங்கள், நரசிம்மரையும் கும்பிடுங்கள், டக்கு டக்கென்று முன்னேறி கொள்ளுங்கள். தேகாரக்கத்தில் வயிறை மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். உணவு செரிமானங்கள், உடற்பயிற்சி எல்லாம் ஆரம்பித்திருப்பீர்கள். ஏனென்றால் குரு மாறுவதனால் உடலில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். வயிற்றில் சிறிது பார்த்து கொண்டால் நன்மை. குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். சிலருக்கு கடல் கடந்த உத்தியோகத்திலிருந்து அந்த இடத்திலே நமக்கு நிம்மதி இல்லாத இருந்த அமைப்பு அதே ஊரில் பக்கத்திலே உங்களுக்கு வேற ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதெல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக டெவலப் ஆகாமல் இருந்து வங்கி கடன் எதிர்பார்த்து டெவலப் ஆகாமல் இருந்த அமைப்பெல்லாம் மாறுவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும். அதேபோல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். எல்லா பழைய கடன்கள் விஷயத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து சந்தோஷமாக செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை தலைவலி, ஒத்த தலைவலி, அலர்ஜி போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறது முக்கியமான அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது,
பொறுமையாக இருந்து கையாளக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். செவ்வாய் நீச்ச செவ்வாய் என்பதனால் கண்டிப்பாக விநாயகரையும் முருகர் வழிபாடும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு கூடிய ஸ்தானத்தில் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள். வெளியிடமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தேன் தழுவிய வார்த்தை உன்னதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் சந்தோஷ தடையாகவே காணப்படும். சினிமா துறை, கலைத்துறை, படிப்பாளிகள், அதே போல் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விருதுகள், கௌரவம்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருந்த சிக்கல் திடீரென்று காணாத போவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் நீங்களாகவே எதையாவது அறிவுரை கூறுகிறேன், ஆலோசனை சொல்கிறேன் என்று வம்பை விலை கொடுத்து மாட்டிக்கொள்வது தேவையா என்பதை மட்டும் யோசித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்கு முயற்சிகள் எடுத்துங்கள். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். கண்ணு சம்பந்தப்பட்ட ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனம். தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள், ஏதாவது யோசித்து கொள்ளாதீர்கள். யார் எப்படி போனால் உங்களுக்கென்ற நீங்கள் தெய்வ பலத்துடன் பொறுமையாக இருங்கள். மார்கழி மாதத்திற்கு சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எனவே பெருமாளை பிடித்து கொள்வதும் இஷ்டப்பட்ட பெருமாள் அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை பிடித்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். காலையில் முதல் ஆகாரமாக மார்கழி மாதம் எல்லா வருடத்திலும் தனுசு ராசிக்காரர்கள் பசு நெய்யை முதல் ஆகாரமாக எடுத்துக்கொள்பவர்கள் பெரும் வெற்றிகளையும் பெரிய செல்வாக்கையும் பெறுவார்கள் என்பது உத்தரவாதம். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஆலோசனை சொல்லாதீர்கள், அவர்கள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். உறவு முறையில் தேவையில்லாத கோபதாபம் பட வேண்டாம். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். படைப்பாளிகள், மீடியா பர்சனல்ஸுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெரிய கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் சிறு சிறு தடைகள் மார்கழியில் ஏற்படலாம். எனவே அனுமன் சாலிசாவையும் கேட்பதும் பெருமாள் வழிபாடும் பெருமாள் தாயார் வழிபாடும் வாரத்திற்கு ஒரு நாள் தயிர் சாதத்தை எலுமிச்சப்பழ ஊறுகாவுடன் உங்கள் பிறந்த கிழமைகளில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் விநியோகம் செய்வது உத்தமமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பணவரவு ஏற்படும், புதிய முயற்சிகள் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் முதலீடு செய்யக்கூடாது என்று எந்தவித சட்ட விதியும் கிடையாது. தைரியமாக செய்யுங்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். துணை அல்லது துணைவியார் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் தரும். பற்கள் விஷயத்திலும் கால்சியம், ஜாயின்ட் பெயின் போன்ற விஷயத்திலும் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு அபிராமியில் இருக்கக்கூடிய 101வது பாடலான 100 பையன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வள்ளியே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை சொல்வது விசேஷம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். பிள்ளைகள் விஷயத்தில் குரு வக்கரம் என்பதனால் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் கூடாது. மற்றபடி எல்லாம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது
கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு, பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்த நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கூட ஆச்சரியமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கென்று இடமாற்றம், உத்தியோக மாற்றம், கூட்டாளி அமைப்பிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, யாருடைய அமைப்பிலும் கோபதாபப்படுவதோ, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனத்தாங்கல் இருந்தாலும் ஃபோனில் பேசி அதை ஷார்ட் அவுட் வைத்து கொள்வதும் நன்மை தரும். வீணாக போய் எதாவது செய்து பெரிய சிக்கலை உருவாக்கி கொள்ளாதீர்கள். கொடுத்த வாக்கை தொலைதூரத்திலிருந்து செய்யக்கூடிய அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவது நன்மையான அமைப்பு தரும். கழுத்து பகுதி, காது மூக்கு தொண்டை, வெர்டிகோ என்ற மயக்கம் போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் டக்கென்று அனுகூலம் ஏற்படுவதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மனத்தாங்கல் எல்லாம் தீர்வதும் கண்கூடாக பார்க்கலாம். பெரிய அளவு முதலீடுகளுக்கு தொழிலதிபர்கள்லாம் தயாராகக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம், பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்திற்குண்டான நல்ல காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் அமைவது சிறப்பான பலனை தரும். மேலதிகாரிகளுடைய முழு நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கும் சிறப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் அதிகமாக 12 ராசிக்காரர்களில் பெறுவது மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அனுகூலமான அமைப்பு. தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தேகாரோக்கியத்தில் தொண்டை பகுதி, எரிக்கழிப்பு, ஜீரண சக்திகளில் அதிக கவனம். மன அழுத்தம் ஏற்படும். கழிவு பாதையில் சிறு உபத்திரம் பெரிய பயத்தை ஏற்படுத்திடும். நல்ல மருத்துவரை ஆலோசிக்காமல் சுய மருத்துவத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். தொழிலே இல்லாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பெரிய அனுகூலத்தை தரும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், புது பொறுப்புகள், அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய அனுகூலம், பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இதுவரை மார்கழி மாதமான 16/12/2024 முதல் 13/1/2025 வரை உள்ள நாட்களுக்கு அதற்கு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம்.
மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்கள் அனைவரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். குமுதம் நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.